لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك الملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا لا إله إلا الله والله أكبر. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله. الله أكبر الله أكبر ولله الحمد. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நிறையுடைய வாழ்வளித்து உலகெல்லாம் காப்பதற்காய் மறையளித்த ஏக இறைவனாம் அல்லாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். நல்லதொரு தினத்திலே உங்கள் அனைவரையும் சிறப்பு கலந்துரையாடல் மூலமாக சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம், இன்று தியாக பெருநாள். தியாக தென்றல் எனும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி தருகின்ற சிறப்பு கலந்துரையாடல் பகுதி இது. இன்றைய தினம் தியாக பெருநாளை கொண்டாடி மகிழ்கின்ற அத்தனை பேருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் இனிய ஹஜ் பெருநாள் நல் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். இன்றைய தினம் நேத்ராலை வரிசை உங்களுக்காக பல்வேறுபட்ட அம்சங்களை தர இருக்கிறது. ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட ஹஜ்ஜின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்கள், அதன் மூலமாக நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய விடயங்கள் என்று பல அம்சங்களை, பல நல்ல படிப்பினைகளை இன்றைய கலை அம்சங்களினூடாக கலந்துரையாடல் மூலமாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் இப்போது எல்லோருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த பெருநாளை கொண்டாடி வாழ்கின்ற இந்த தருணத்திலே உறவுகளுடைய வீடுகளுக்கு சென்று பாசத்தோடு சேர்த்து பலகாரங்களை எல்லாம் உண்டு மகிழ்ந்து உபகையுற்றிருக்கும் இந்த நல்ல வேளையில் தியாக தென்றல் எனும் ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியிலே உங்களையும் சந்தித்திருப்பதிலே, உங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் வந்திருப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. சரி, இப்பொழுது முதல் நீங்கள் எங்களுடைய சிறப்பு ஹஜ் பெருநாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். இப்போது நாங்கள் முதலிலே கலந்துரையாடல் மூலமாக எங்களுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். எங்களுடைய இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளை பார்க்கின்ற போது ஒவ்வொரு கடமையும் ஏதோ ஒரு வகையிலே வித்தியாசப்பட்டே காணப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஹஜ் என்பது தியாகத்தின் அடிப்படையிலே உருவான ஒரு வணக்க வழிபாடாக, ஒரு கிரியையாக, அதனை தொடர்ந்து எங்களுக்கு பெருநாளாக அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே இன்றைய தினத்திலே ஹஜ், அதனோடு சம்பந்தப்பட்ட கிரியைகள், அந்த கிரியைகளின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள், ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பின்னாலும் இருக்கின்ற ஆத்மார்த்த ரீதியான விடயங்கள், தத்துவார்த்த ரீதியான விடயங்கள் என்னவென்றெல்லாம் நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக, அது சம்பந்தமான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே கலையகத்திலே
வருகை தந்து இருக்கின்றார்கள். பேராதனை பல்கலைக்கழகத்திலே மெய்யியல் துறை விரிவுரையாளராக இருக்கின்ற கஹட்டோவிட்ட அல் முஸ்தபவியா அஹதியா பாடசாலையின் அதிபர் அல் ஆலிம் எம் இக்ராம் அஹமத் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஈத் முபாரக். ஈத் முபாரக். தகப்பலல்லாஹ். சந்தோஷம், இன்றைய நாளில் உங்களை சந்திச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, முதல்ல நாங்கள் இந்த ஹஜ் என்று பார்க்கின்ற போது ஷேக், ஒரு தியாகத்தின் அடிப்படையிலே வித்தியாசமான ஒரு கோணத்திலே அல்லாஹ் எங்களுக்கு இந்த கடமையை, இந்த கிரியைகளை உயிர்ப்பித்து தந்தார். அதுக்கு பின்னால் பல்வேறுபட்ட தியாகங்கள், பல இன்னல் இடர்கள் எல்லாம் இருக்கின்றன. அதன் மூலமாக நாங்கள் ஏராளமான படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் இந்த 50 கடமைகளிலே இருந்து இந்த ஹஜ்ஜும் வித்தியாசப்படுகிறது. எந்த அடிப்படையில் இந்த ஹஜ் வித்தியாசப்படுகிறது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சய்யிதுனா முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா அம்மா பஅத். இந்த ஹஜ் பற்றி நீங்கள் ஆரம்பமாக சொன்ன பொழுது ஹஜ்ஜுடைய கடமையை, இந்த நாளை தியாகத் திருநாள் என்று சொன்னீர்கள். ஏனைய இபாதத்துக்கள், குறிப்பாக இஸ்லாம் தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இந்த பிரதான இபாதத்துக்களை சுற்றி ஏனைய இபாதத்துக்களையும் அமைத்திருக்கிறது. குர்ஆன் திலாவத், திக்ர், ஸலவாத், உம்ரா, சதகா, இப்படி பல இபாதத்துகள் இருந்தாலும் ஹஜ் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு வித்தியாசமான ஒரு போக்கை அறிமுகப்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்க்கின்ற அமைப்பிலே தான் இஸ்லாம் இந்த ஹஜ்ஜை அமைத்திருக்கிறது. ஹஜ்ஜை எங்களுக்கு நினைத்த நாட்களில் செய்ய முடியாது. ஹஜ்ஜுக்கென்று சில காலம் இருக்கின்றன. அந்த மாதத்திலே, அந்த நாட்களிலே தான் நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். எனவே ஹஜ் என்பது அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா பிரதான 5 கடமைகளில் 5ஆவதாக ஹஜ்ஜை வைத்திருக்கின்றதன் சூட்சுமம், தத்துவம், ஒரு மனிதன் அவனுடைய இந்த உலக வாழ்க்கையின் ஒரு முழுமையான அடிபணிதலை, ஒரு முழுமையான அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்ற அந்த தக்குவாவை வெளிக்காட்டுகின்ற ஒரு இபாதத்தாக இந்த ஹஜ்ஜை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. எனவே தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாமறையிலிருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் ஊடாகவும் நாங்கள் ஹஜ்ஜை ஒரு வித்தியாசமான ஒரு இபாதத்தாக பார்க்கிறோம். ஹஜ்ஜுக்குரிய வித்தியாசப்பாடை நாங்கள் இன்னும் விரிவாக விளங்கப்படுத்துகின்ற போது, உண்மையில் ஹஜ் என்பது ஒரு எல்லோருக்குமான ஒரு கடமையாக இஸ்லாம் அதை போதிக்கவில்லை. தொழுகையை எடுத்துக்கொண்டால், தொழுகை என்பது முஸ்லிமாக கலிமாக சொல்லி அல்லாஹுவை ரப்பாக, இலாகாக ஏற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய இறுதி தூதராக ஏற்று வணங்கக்கூடிய ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் எல்லோரும் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். அந்த வயதை அடைந்த எல்லோரும். அதே மாதிரி நோன்பு என்று வருகின்ற போது அந்த நோன்பும் எல்லா மனிதர்களாலும் அது நிறைவேற்றப்பட வேண்டும். சில சலுகைகள் இருந்தாலும், சட்ட விலக்கல்கள் இருந்தாலும் பொதுவான ஒரு கடமை. ஆனால் ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான்? மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா. அதற்குரிய வசதிகள், வாய்ப்புகள் இருக்கின்றவர்களுக்குத்தான் ஹஜ் கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே தான் ஹஜ்ஜை பூரணப்படுத்துவதற்காக, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக ஒருவர் தயாராகின்றார் என்றால் அவருடைய உள்ளத்திலே வர வேண்டும், எல்லோரிலும் ஒருவர் அல்ல நான், அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர், எல்லாராலும் செய்ய முடியாத ஒரு இபாதத்தை, குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தை செய்வதற்கு அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்ற அந்த எண்ணம் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதரிடத்தில் வர வேண்டும். இவ்வாறு பார்க்கின்ற போதும் ஏனைய இபாதத்துக்களோடு ஹஜ் வித்தியாசப்படுவதை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக உண்மைதான். இந்த ஹஜ் செய்ய கிடைக்கின்ற பாக்கியம் என்பது எல்லோருக்கும் அவ்வளவு இலகுவிலே கிடைத்து விடுகின்ற ஒன்று அல்ல. இன்று அது மிகப்பெரிய ஒரு மாநாடாக பல லட்சம் பேர் ஒன்று சேர்ந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரியதொரு ஒன்று கூடலாக இன, மத, மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒருவரோடு ஒருவர் முட்டி தோளோடு தோள் நின்று தொழுது இறைவனை வணங்கி வழிபடுகின்ற ஒரு மிகப்பெரியதொரு ஒன்று கூடலாக மாநாடாக இடம்பெறுகிறது. எனவே நீங்கள் சொன்னது போல அந்த பாக்கியம் என்பது எல்லோருக்கும் வாழ்விலே கிடைக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அது எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலே பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சரி, இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் ஷேக் மிகப்பெரியதொரு தியாகம் இருக்கிறது, ஒரு குடும்பத்தினுடைய தியாகம். அந்த இப்ராஹிம் நபி அவர்களையும் அவர்களுடைய அந்த குடும்பத்தினர் அது தியாகத்தை நாங்கள் இந்த வேளையிலே கட்டாயமாக நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். சொல்லுங்கள். நிச்சயமாக ஹஜ் என்று சொல்கின்ற பொழுதே எல்லோருடைய
உள்ளத்திலும் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரு தியாக வரலாறு. உலக வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய தியாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வரலாறு தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய குடும்பம் செய்த ஒரு மாபெரும் தியாகம். உண்மையில் இந்த ஹஜ் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் கியாம நாள் வரை ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய குடும்பம் அந்தந்த இடங்களில் செய்த அதே செயல்களை அவர்கள் காரணத்தோடு செய்தார்கள். நாங்கள் அதனுடைய காரணம் என்னவென்று அறியாமலேயே இஸ்லாம் போதித்திருக்கிறது, அதனால் செய்கிறோம் என்ற எண்ணத்திலே நாங்கள் இன்று வரை ஹஜ்ஜிகள் உம்ராக்கு போகக்கூடியவர்கள் ஹாஜிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பத்துடைய தியாகத்தை எந்தளவு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்ப கால வரலாற்றை பற்றி குர்ஆனிலே சொல்கின்ற போதும் அவர்கள் மிக நம்ரூதன் என்ற கொடுங்கோல் அரசனால் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட பொழுது அல்லாஹ் அவர்களை எவ்வாறு காப்பாற்றினான், நெருப்பு குண்டத்திலிருந்து எவ்வாறு காப்பாற்றினான். அவர்கள் உயர்தரமான தௌஹீதிலே இருந்தார்கள். அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும். அந்த காலத்தில் இருந்த சிலைகளை வணங்குவதிலே உள்ள பிரச்சனைகளை மக்களுக்கு தைரியமாக எடுத்து சொல்லி கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்ப அடிப்படையிலே அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல வசனங்களிலே சொல்கிறான். அப்படி வருகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், எனக்கு சாலிஹான வாரிசுகளை குழந்தைகளை தருவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், ஃபபஷ்ஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், நாங்கள் அவர்களுக்கு அந்த துஆவுக்கு பதில் நன்மாராயம் கொடுத்தோம். எப்படி? ஒரு பொறுமையான ஒரு மகனை, ஒரு பிள்ளையை கொண்டு அவர்களுக்கு நாங்கள் நன்மாராயம் அளித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அதற்கு பின்னர் தான் இந்த ஹஜ் பெருநாளோடு சம்பந்தப்படுகிற அந்த வரலாறு மிக அழகான முறையிலே வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற மகனை ஹாஜர் அம்மையார் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தார். அப்போ அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து ஒரு கட்டத்தில் வருகின்ற போது மிக நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் பிரார்த்தனை செய்து கிடைத்த குழந்தை. அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு வாலிப அல்லது ஒரு பருவ புத்தி சுயாதீனமாக ஒன்றை விளங்கக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த துல்ஹஜ் மாதத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய கட்டளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அவர்கள் இதிலே ஒரு புதுவிதமான ஒரு கட்டளை வருகின்ற பொழுது அவர்கள் தடுமாறவில்லை. அவர்கள் சற்று நிதானித்தார்கள். இதன் மூலம் இந்த வரலாற்றின் மூலம் வரவேண்டிய முதலாவது ஒரு பண்பிலே ஒன்று, படிப்பினைகளில் ஒன்று நிதானம். அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்ற கட்டளையா? நான் பெற்றெடுத்த குழந்தையை அறுப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல. அதற்கு பின்னர் அடுத்த நான் பிறை 8 கண்டார்கள், பிறை 9 கண்டார்கள், யோம் அரஃபா அதை அறிந்து கொண்டார்கள், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது தான் என்று. மீண்டும் 3வது நாள் கனவிலே கண்டார்கள், இன்று நீங்கள் உங்களுடைய குழந்தையை அறுக்க வேண்டும் என்றவுடன் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகளும் வஹிதான். சாலிஹீன்களுக்கு வரக்கூடிய சஹீஹுல் புகாரிலே வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வஹி முற்றுப்பெற்று விட்டது என்றாலும் சாலிஹீன்களுக்குரிய அந்த கனவின் மூலம், உண்மையான கனவின் மூலம் வஹியின் 46 பிரிவுகளில் ஒரு பகுதி இன்னும் இருக்கிறது என்ற கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு நபிக்கு வரக்கூடிய கனவு, சாதாரண ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய கனவு அல்ல. எனவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்காக அவர்கள் ஆயத்தமாகின்ற பொழுது அதை எவ்வாறு அந்த இடத்திலே அவர்கள் ஹேண்டில் பண்ணினார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா புனைய, எனது அருமை மகனே, மகன்கிட்ட சொல்கின்ற செய்தி, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அத்பஹுக், நான் என்னுடைய கனவிலே கண்டேன் உங்களை அறுத்து பலியிடுவதாக. எப்படி இருக்கும் அந்த பிள்ளை? அதை சொல்லிவிட்டு நான் உன்னை அறுக்கப் போகிறேன், அதற்கு நீ தயாராக வேண்டும் என்று சொல்லவில்லை. ஃபந்துர் மாதா தரா, இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய், நீ என்ன, உன்னுடைய கருத்து என்ன என்று மகனிடத்திலே அழகான முறையிலே ஒரு லேசான ஒரு விடயமே இல்லை, தன் உயிரையே மாய்க்கின்ற ஒரு விடயம், அந்த விடயத்தை சொல்லத்தான் வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த நேரம் அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ பெரியதொரு சோதனையாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கின்ற பொழுது மகன் சொல்கின்ற வார்த்தையும் அதே வசனத்தில், சூரா சாஃபாத்தில் வரக்கூடிய வசனம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி? யா அபதி ஃஅல் மா துஅமர், எனது அருமை தந்தையே, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நிறைவேற்றுங்கள்.
சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் என்னை கண்டுகொள்ளுவீர்கள், நிச்சயமாக நான் பொறுமையாளர்களில் நின்றும் ஒருவராக இருப்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். எவ்வளவு உச்சகட்ட தியாகம்! அல்லாஹுடைய கட்டளையை தந்தை நிறைவேற்றுகிறார், தந்தை சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக அதிலே பிழை இருக்காது என்ற நம்பிக்கை, உடனே செய்யுங்கள் தந்தையே என்று அவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது அது இந்த ஆயத்துக்கு விளக்கமாக வரக்கூடிய சம்பவங்களில் சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள். அவர்களுக்கு ஒரு பக்கத்திலே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? என்னுடைய மகனை நான் இவ்வளவு ஒரு தக்குவாதாரியாக வளர்த்திருக்கிறேன், அவனுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக அவருடைய கருத்தை கேட்ட பொழுது உடனடியாக யோசிக்க வேண்டும், கேட்க வேண்டும், தன் தாயிடத்திலேயோ அல்லது குடும்பத்தினர்களுடையோ நண்பர்களிடத்திலேயோ கேட்க வேண்டும் என்றெல்லாம் உடனடியாக அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். இந்த இப்படி நான் என்னுடைய மகன் இருக்கிறதா நினைத்து சந்தோஷப்பட்டார்கள். இன்னொரு விதத்திலே இப்படிப்பட்ட மகனை நான் இழக்கப் போகிறேனே என்றொரு கவலை. இப்படியாக இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு அது இந்த துல்ஹஜ் 10ஆம் நாள் தான் இடம்பெற்றது. இது ஒரு மிகப்பெரிய தியாகத்துடைய அடிப்படையான ஒரு சம்பவம். அதற்கு பின்னர் என்ன நடக்கிறது? அதே வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான். இப்பொழுது அந்த அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபலம்மா அஸ்லமா, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சாந்தி அளித்தான். வதல்லஹுல் ஜபீன், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு போய் அங்கு அவர்கள் அறுக்க முற்பட்டார்கள். அப்பொழுது வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், நாங்கள் இப்ராஹிமை அழைத்தோம், இப்ராஹிமே என்று நாங்கள் அழைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்பொழுது அறுப்பதற்காக வைத்த பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழைக்கிறான், இப்ராஹிமே வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே கத் ஸத்தக்தர் ருயா, நீங்கள் உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தினீர்கள். அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்தான்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் காப்பாற்றி, நான் சுருக்கமாக சொல்கிறேன், இந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றி அதற்கு பகரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு ஆட்டை அனுப்பி, வஃபதைனாஹு பிذبحٍ عظيم, இது ஒரு மகத்தான அந்த அறுப்பு, அதுக்காக அல்லாஹ் தஆலா பகரமாக்கினான். ஒரு ஆட்டை அனுப்பி பகரமாக்கி இருவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காப்பாற்றி அவர்களுடைய தியாகத்தை இந்த முழு உலகத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெளிச்சமாக்கி வைத்தான். நிச்சயமாக அதனைத் தொடர்ந்து தான் நாங்கள் இப்போது உலுஹியா என்ற பெயரிலே அந்த குர்பானியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இவ்வாறு இந்த ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட கிரியைகளை பார்க்கின்ற போது ஷேக் உலுஹியாவாக இருக்கட்டும் அல்லது ஷை என்று சொல்லக்கூடிய தொங்கோட்டமாக இருக்கட்டும், தவாப் என்று சொல்லக்கூடிய அந்த கிரியாக இருக்கட்டும், ஷைத்தானு கல்லறிகின்ற விடயமாக இருக்கட்டும், இவ்வாறான கிரியைகளின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினை அல்லது தத்துவம் எதுவாக இருக்கிறது? நல்ல ஒரு கேள்வி. ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நாங்கள் ஒரு பௌதீக அமைப்பிலே பார்த்தால் அங்கு போய் தவாஃப் செய்வது, சாய் செய்வது, அதே மாதிரி கல்லறிவது, இப்படி ஒரு சடங்காகத்தான் அது பார்க்கப்படுகிறது. ஆனால் அது சடங்கல்ல. அது சடங்காக நாங்கள் பொதுவாக பார்த்தால், ஏனென்றால் இன்று ஏனைய மதத்தவர்களும் கேட்கிறார்கள், இஸ்லாம் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் எங்களுடைய ஸ்தலங்களிலே செய்கின்ற வேலையைத்தான் நீங்கள் உங்களுடைய காபத்துல்லாவை சுத்துகிறீர்கள், ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிறீர்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இதிலே ஒன்று ஏற்கனவே சொன்னது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த இணையற்ற தியாகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடைசி நாள் வரை ஞாபகப்படுத்த வைத்தான். அல்லாஹுக்கு அது முடியும். அடுத்தது ஷஆயிர் அல்லாஹ், இதெல்லாம் அல்லாஹுடைய அத்தாட்சி. காபத்துல்லாவாக இருக்கலாம், மக்காம் இப்ராஹிமாக இருக்கலாம், சாய் செய்யக்கூடிய அந்த தொங்கோட்டம் ஓடக்கூடிய சஃபா மருவா மலை அடிவா குன்றுகளாக இருக்கலாம், முஸ்தலிஃபாவாக இருக்கலாம், மீனா, எல்லாமே அத்தாட்சிகள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ذَلِكَ وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹுடைய ஷஆரத்துகளை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை மகத்துவப்படுத்துவது, கண்ணியப்படுத்துவது நிச்சயமாக அது தக்வாவில் நின்றும் உள்ளது. எனவே இதிலிருந்து ஒரு தத்துவம் வெளிப்பட வேண்டும். ஒன்றை சுத்துவதாலோ ஒன்றை முத்தமிடுவதாலோ அதை வணங்குவது என்று அர்த்தமல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் சொன்னான் காபத்துல்லாவை தவாஃப் செய்ய சொல்லி. எனவே இன்று இதே கேள்வியை பல அந்நிய மதத்தவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் சிலையை வணங்குகிறோம், நீங்கள் காபத்துல்லாவை தானே வணங்குகிறீர்கள். அங்கு நாங்கள் காபத்துல்லாவை வணங்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த முறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த வேலைகளை அல்லாஹுடைய ஏவலின் பிரகாரம் தான் நாங்கள் அதை செய்கிறோம். எனவே வணக்கம் அல்லாஹுக்குத்தான். ஒன்றை சுத்துவதாலோ ஒன்றை முத்தமிடுவதாலோ அதை வணங்கியதாக பொருள்படாது என்ற தத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கிறான். அப்போ அது என்ன? அது கண்ணியப்படுத்தல், மகத்துவப்படுத்தல், அடிபணிதல்.
அல்லாஹுக்கு அடிபணிந்து அந்த அல்லாஹுடைய அத்தாட்சிகளை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம். எனவே இந்த ஹஜ்ஜின் மூலம் ஒவ்வொரு கட்டத்தில் இப்போ நான் முஸ்தலிஃபாவையும் அல்லது உதுஹியா ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து பேச போனால் எவ்வளவு நேரம் போகும். இதிலிருந்து ஒரு பொதுவான படிப்பினையில் முதலாவது, நாங்கள் எந்த இடத்திலும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய ஞாபகத்தை எங்களிடத்தில் கொண்டு வரக்கூடியவைகள் அத்தாட்சிகள், அல்லாஹுடைய படைப்புகள். அதே போன்று உதுஹியாவுடைய பிராணிகளை பற்றி சொல்கின்ற பொழுது உதுஹியாவுடைய விடயத்திலும் அங்கு முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு நாங்கள் அடிபணிகிறோம் என்பதைத்தான் அது வழிகாட்டுகிறது. ஒட்டகம், ஆடு, மாடு போன்ற பிராணிகளை அல்லாஹுக்காக குறிப்பிட்ட நாட்களில், ஏனைய நாட்களில் நாங்கள் சாப்பிட்டாலும் குறிப்பிட்ட நாட்களில் உதுஹியாவுடைய நியத்தை வைத்து நாங்கள் செய்கிறோம். எனவே தான் உதுஹியா என்பதும் அது இந்த நாட்களில் ஹஜ் பெருநாளுடைய தினம் அதெல்லாம் 3 தினங்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் 4 நாட்களிலே நிறைவேற்ற முடியும். அதில் ஏற்றமானது ஹஜ் பெருநாளுடைய அந்த தினத்தில் உதுஹியாவை நிறைவேற்றுவது. எனவே தான் இலங்கை போன்ற நாடுகளில் இந்த 4 நாட்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்நியர்களுடைய அவர்களுடைய தினங்களும் வருகின்றன. முக்கியமாக பெருநாள் அடுத்து பொசன் வருகிறது. எனவே நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கு, கிரியைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போல் நாங்கள் மற்றவர்களுடைய வணக்க வழிபாடுகளுக்கும் அவர்களுடைய சமயம் சார்ந்த கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதனை மதிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த எங்களுடைய ஹஜ்ஜி பெருநாள் தொடர்ந்து வருகின்ற அந்த பொசன் காலத்திலே எங்களுடைய உலுகியாக்களை நிறைவேற்றாமல் அதற்கு முன்பு செய்து கொள்வது, நீங்கள் சொல்வது போல பெருநாள் தினத்திலே செய்து கொள்வது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எங்களுடைய அமல்கள் எங்களுக்கு முக்கியம், அது அல்லாஹுக்காக நாங்கள் செய்வது போல ஏனையவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையில் சரியோ பிழையோ அவர்கள் நிறைவேற்றுகின்ற பொழுது நாங்கள் இங்கு சிறுபான்மையாளர்களாக வாழ்கின்ற நாடு. எனவே நாங்கள் மிகவும் ஒத்துமையான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். நாட்டு சட்டம் இருக்கிறது, அன்றைய தினத்திலே எந்தவித அறுப்பு வேலைகளும் செய்ய முடியாது. எனவே அந்த சட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டும். மதித்து, ஏற்கனவே இஸ்லாம் கூட எங்களுக்கு சொல்கிறது, இந்த ஏனைய நாட்களையும் தந்திருக்கிறது, அதற்கு முன்பு நாட்களை தந்திருக்கிறது. அதிலும் ஏற்றமானது மதுஹபுடைய இமாம்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து, அந்த உலுஹியாவை ஹஜ் பெருநாளுடைய அந்த தினத்தில் நிறைவேற்றுவதுதான் மிக ஏற்றமானது. எனவே அந்த நாட்களை நாங்கள் ஒழுங்கமைத்துக் கொள்வது மிகவும் இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மார்க்கத்தையும் சரியாக விளங்கி பின்பற்றக்கூடிய ஒரு பொருத்தமான செயற்பாடாக இருக்கும் என்று கருதுகிறேன். நிச்சயமாக, அதாவது ஒரு நாட்டினுடைய சட்டத்தை மதிப்பதும் கூட இஸ்லாத்தினுடைய வழிகாட்டலாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக ஹுப்புல் வத்தனி மினல் ஈமான் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். நாட்டை நேசிப்பது ஈமானில் என்றும் உள்ளது. எனவே தாய் நாட்டை நேசித்து நடத்தல் எங்களுக்கு இன்று இந்த நேசித்து ஹஜ்ஜுடைய ஒரு முக்கியமான படிப்பினைகளில் ஒன்றுதானே ஒற்றுமை. அங்கு நாங்கள் பல நாடுகளிலிருந்து பல மொழிகளை பேசக்கூடியவர்கள், பல்வேறு கலாச்சாரங்களை உடையவர்கள், அவர்கள் நாடுகளிலே உடுக்கின்ற ஆடைகளை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் எல்லா நாடுகளிலிருந்து எந்த மொழி பேசக்கூடியவர்கள் வந்தாலும் ஒரே ஆடையில் ஒரே ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அல்லாஹுக்காக என்ற எண்ணத்தில் ஒரு ஒற்றுமையை அங்கு வெளிக்காட்டுகிறோம். எனவே அந்த விடயம் இது ஹஜ்ஜுடைய ஒரு தத்துவங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தடுக்கப்பட்ட ஹஜ்ஜின் போது தடுக்கப்பட்ட சில காரியங்களை விட்டு ஹஜ்ஜை ஒருவர் நிறைவேற்றினால் அவர் அன்று பிறந்த பாலகனைப் போல. அன்று பிறந்த பாலகன் என்றால் அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை. எனவே அவர் நாட்டுக்கு திரும்புகின்ற போது பாவங்களிலிருந்து முற்றாக விலகி இருக்க முயற்சிக்க வேண்டும். ஒரு பாவம் நடந்து விட்டால் அவர் நான் ஹஜ்ஜுக்கு பிறகு ஒரு பாவம் செய்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொள்ள முடியும் அவரால். எனவே நான் தௌபா செய்ய வேண்டும். அது மனிதரோடு தொடர்பட்ட ஒரு பாவமாக இருந்தாலும் அவரிடமுக்கு போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவருக்கு சிந்தித்து வாழ பயிற்சி அளிக்கக்கூடிய ஒன்று ஹஜ். எனவே தான் ஹஜ்ஜை செய்து வந்ததுக்கு பிறகு நாங்கள் அங்கு எவ்வாறு ஒற்றுமையாக எல்லா ஹாஜிகளோடும் இருந்தோமோ எங்களுடைய நாட்டிலும் அவர்கள் எந்த மொழி பேசக்கூடிய எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் மனிதன் என்ற வகையில் எல்லோரோடும் ஒற்றுமையாக அவர்களுடைய மற்றவர்களுடைய நம்பிக்கைகளையும் நாங்கள் மதித்து, அவர்களுடைய நம்பிக்கை ஏற்க வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை, எங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு, ஆனால் அவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் மதித்து நடந்து ஒரு சிறந்த இஸ்லாமிய பிரஜையாக வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக 50 கடமைகளிலே இறுதியாக ஹஜ்ஜை வைத்திருப்பதற்கும் பெரிதொரு நோக்கம் இருக்கிறது இல்லையா? பொதுவாக எல்லோரும் ஒரே நிற ஆடை அணிந்து எல்லோரும் ஓரிடத்தில் ஒன்று கூடுவது என்பது ஒரு மஹ்ஷர் வெளியை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக, ஒரு ஒன்று கூடலாகத்தான் இருக்கிறது. எனவே தான் ஹஜ்ஜுக்கு போகின்ற போது நாங்கள் சகலதையும் துறந்து எங்களுடைய ஆசைகள், எங்களுடைய பாசங்கள், எங்களுடைய பிணைப்புகள், உறவுகள் அனைத்தையும் நாங்கள் துறந்து
ஒரு மரணித்து செல்வது போல செல்வது தான் அந்த ஹஜ்ஜினுடைய முக்கியமான ஒரு தாற்பயமாக முக்கியமான ஒரு நோக்கமாகவும் இருக்கிறது. நிச்சயமாக. எனவே அந்த ஹஜ்ஜை நாங்கள் சரியான முறையிலே செய்து கொள்ள வேண்டும். இந்த ஹஜ் என்று வருகின்ற போது ஷேக் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி பேருரையையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்தாமல் இருக்க முடியாது. அந்த பேருரையிலே நபி அவர்கள் குறிப்பிட்ட முக்கியமான ஒரு சில விடயங்களையும் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்வோமே. நிச்சயமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹஜ்ஜத்துல் விதா, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஹஜ் தான் நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்று அழைக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அவர்கள் ஹஜ் செய்தார்கள். அது ஒரு வரலாற்றிலே முக்கியமான ஒரு நிகழ்வு. அரஃபாவுடைய தினத்திலே அவர்கள் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பேருரையை அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்கள் சொன்னார்கள், பல்லி அந்த 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 அரஃபாவுடைய தினத்திலே தான் பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னிடத்திலே வரக்கூடிய ஒரு செய்தியாவது நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து வையுங்கள், எடுத்து சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அங்கு மனிதர்களிடத்திலே பிறப்பை அடிப்படையாக வைத்து பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள். கருப்பு வெள்ளை என்றோ அல்லது வேறு வேறு காரணங்களுக்காகவோ மனிதர்களிடத்திலே அந்த பிளவு இருக்கக்கூடாது, எல்லோரும் சமமாக. அவர்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், எப்படி உங்களை நாங்கள் கோத்திரங்களாக ஆக்கினோம், நீங்கள் ஒருவர் இன்னொருவரை அறிந்து கொள்ள. கோத்திரங்கள் இல்லாமல் இருந்தால் இவர் யாருடைய மகன், இவர் யாருடைய பேரன் என்று தெரியாமல் இருக்கும். எனவே அதை இன்னொருத்தர் அறிந்து கொள்வதற்கான ஒரு ஊடகம். ஆனால் அதை வைத்து சிறந்தவர் என்று சொல்ல முடியாது. உங்களில் சிறந்தவர் யார்? இன்ன அக்ரமக்கும், நிச்சயமாக உங்களில் சிறந்தவர்கள் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் யார் என்றால் அத்தகாக்கும், பயபக்தி உடையவர்கள், தக்குவா உடையவர்கள். எனவே தான் நாங்கள் தக்குவாவின் மூலம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைய முயற்சிக்க வேண்டுமே தவிர எங்களுக்குள் பாகுபாடாக இருக்கக்கூடாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொன்னார்கள். அதே போன்று பொருளாதார விஷயத்திலே வட்டியை முழுமையாக தடை செய்து அதில் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதிலே கூடுதல் கரிசனை காட்டினார்கள். பெண்களுடைய உரிமையை பற்றி பேசினார்கள். இவ்வாறு ஹஜ்ஜத்துல் விதாவுடைய ஒவ்வொரு உபதேசங்களும் இன்றைய சமூகத்துக்கு மட்டுமல்ல, நாளை மறுமை நாள் வரை தேவையான அத்தனை மக்களுக்கும் தேவையான விடயங்களை அவர்கள் ரத்தின சுருக்கமாக அந்த இடத்திலே சொல்லியிருந்தார்கள். அதிலேயும் எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. நிச்சயமாக அந்த வாழ்வியல் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்ற போது, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கின்ற போது ஒரு நல்ல மோமினாக, வெறுமனே முஸ்லீமாக மாத்திரமல்லாது நல்லதொரு மோமினாக வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை அந்த வழிகாட்டில் எங்களுக்கு வழங்கும். அதுக்காக நபி அவர்கள் சொன்னார்கள், ஒன்று திருமறை, அடுத்தது என் வழி என்று சொன்னார்கள். திருமறையை குர்ஆனை நாங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் நபியர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றினாலே குர்ஆனை பின்பற்றியதற்கு சமமாகத்தான் அது அமையும். சரி, இன்று நாங்கள் இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த தக்குவா, இறையச்சம் என்பது மாமிசமோ இரத்தமோ இறைவனை போய் சென்றடைவதில்லை. ஒருவருடைய தக்குவா, அந்த இறையச்சம் நோக்கம்தான் முக்கியமாக இருக்கிறது. எனவே நாங்கள் எந்த ஒரு கிரியையை, எந்த ஒரு வணக்க வழிபாடு செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு நற்காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எங்களுடைய நோக்கத்தை அறிந்தவன் இறைவனாக இருக்கிறான். வெளிப்படையில் எதுவாகவும் இருக்கலாம். எனவே அந்த நோக்கம் என்பது முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய அந்த தக்குவாவை, நோக்கத்தை அந்த இறையச்சத்தை நல்ல முறையில் நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். சரி, இன்றைய தினம் நாங்கள் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வேளையிலே ஷேக், பெருநாள் கொண்டாட்டங்கள் சம்பந்தமாக எங்களுடைய இந்த பெருநாள் கழிப்புகள், எங்களுடைய இந்த செயற்பாடுகள் பெருநாள் தினத்தில் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பாக இஸ்லாம் எவ்வாறு வலியுறுத்தி இருக்கிறது, வழிகாட்டி இருக்கிறது? நிச்சயமாக பெருநாள் என்பது ஒரு சந்தோஷமான நாள். நாங்கள் தமிழிலே சொல்கின்ற பொழுது சொல்லுவோம், நோன்பு பெருநாளை ஈகை திருநாள் என்றும், ஹஜ் பெருநாளை தியாக திருநாள் என்றும் சொல்கிறோம். உண்மையில் இது தியாகமாக செயற்படக்கூடிய ஒன்று. நாங்கள் பெருநாளுடைய நாட்களிலே ஹஜ் பெருநாளில் விசேஷமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே செய்யக்கூடிய அமல்களில் சிறந்தது என்ன? அவர்கள் சொன்னார்கள் உதஹியா. உதஹியாவுடைய கர்மங்களுக்கு முடியுமான அளவு எங்களுடைய தியாகம் செய்து நாங்கள் எங்களுடைய பொருளாதார வசதிகள் உள்ளவர்கள் அதை செய்து, ஷாஃபி மதுஹபின் படி உலஹியா என்பது ஒரு முக்கியமான வற்புறுத்தப்பட்ட சுன்னத். எனவே அதை நாங்கள் ஹனஃபி மதுஹபின் படி அது வாஜிப் என்று சொல்கிறார்கள். எனவே முடியுமான அளவு அதற்காக முயற்சிகளை எடுப்பது. அதே போன்று அதற்கு வசதி இல்லாதவர்கள் உடலால், இப்போ பல இடங்களில் கூட்டாக உலஹியா நடக்கிறது. எனவே கூட்டாக உலஹியா நடைபெறுவதனால் இந்த நாட்டை பொறுத்தவரையில் மிக சாதகமான முறையிலே அதை எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க முடியும். உலஹியா இறைச்சிகளை தங்களுக்குள்ளுக்கு மட்டும் பகிர்ந்தளிக்காமல் ஏழைகள், வறியவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு சிறந்த முயற்சி கூட்டு உலஹியா. அந்த கூட்டு உலஹியா போன்ற விடயங்களில் நாங்கள் முடியுமான அளவு கலந்து கொண்டு உடலால்
எங்களால் வேண்டிய முயற்சிகளை செய்வது, இந்த தியாகத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஊடகமாக இந்த நாட்களை நாங்கள் சந்தோஷமான முறையில் பயன்படுத்திக் கொள்வது. அதே போன்று இரு பெருநாள் தினங்களிலும் நிறைவேற்றப்படுகின்ற முக்கியமான சுன்னத்துக்களில் ஒன்று அதிகமாக சதகா செய்வது, உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது. அது முக்கியமான ஒன்று. பெருநாளுடைய காலமாக குறைந்து வருகிறது. நிறைய பேர் பெருநாள் தொழுகையோடு வீட்டுக்காகின்றார்கள். அப்படி அல்ல, பெருநாளுடைய தினத்திலே உறவினர்களுடைய வீட்டுக்கு சென்று பெருநாள் வாழ்த்துக்களை சொல்வது, பிரார்த்தனை செய்வது, தகப்பல் அல்லாஹும் மின்னா வ மின்கும் சாலிஹுல் அமால் போன்ற அழகான ஹதீஸிலே வரக்கூடிய வாழ்த்துறைகள் இருக்கின்றன. அவற்றை சொல்லிக்கொள்வது, பரிமாறிக்கொள்வது, நல்ல முடியுமான ஹலாலான உணவுகளை உண்ணுவது, பரிமாறிக்கொள்வது, அயலவர்களை கொஞ்சம் கவனிப்பது, முசாஃபஹா முஆனகா செய்கிறது, இதெல்லாம் சுன்னத்தான விடயங்கள். அதே போன்று எங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்ற மரணித்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே ஜன்னத்துல் பக்கீக்கு செல்வார்கள் மரணித்தவர்களை ஜியாரத் செய்வதற்கு. அது அவர்களுக்கு நாங்கள் நன்றி உபகாரமாக அன்றைய தினத்திலே அவர்களுக்கும் நாங்கள் அவர்களையும் நன்றியோடு நாங்கள் இந்த சந்தோஷ நாளிலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் என்ற அந்த விடயங்கள் எல்லாம் நிறைவேற்று இந்த பெருநாளுடைய தினத்திலே செய்யக்கூடிய ஒரு சுன்னத்தான அமல்கள். அழகாடை புத்தாடை அணிவது, நல்ல மனம் பூசிக்கொண்டிருப்பது, இவ்வாறான சுன்னத்தான விடயங்களை செய்வது. அதே போன்று முக்கியமாக ஹஜ் பெருநாளுக்கு பிறகு வரக்கூடிய 3 நாட்களும் நோன்பு பிடிக்கக்கூடாது, ஹராமாக்கப்பட்ட நாட்கள். பெருநாளுடைய தினங்களில் நோன்பு பிடிப்பது ஹராம் போன்று ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். அந்த நாட்கள் அதிகமாக உணவு பண்டங்களை முடியுமாக இருந்தால் உஹியாவுடைய இறைச்சிகளை கொடுப்பது போல எங்களால் முடியுமான ஏதோ ஒரு வீட்டிலே செய்த ஒரு உணவை அயலவர்களுக்கோ உறவினர்களுக்கோ கொடுத்து சந்தோஷமாக இருப்பது, இதெல்லாம் எங்களுக்கு இஸ்லாம் காட்டித்தந்த நல்ல வழிமுறைகளாக இருக்கின்றன. நிச்சயமாக இந்த ஹஜ்ஜுக்கு பின்னாலும் ஹஜ்ஜினுடைய கிரியைகள், அதே போல் அதனுடைய முக்கியமான வணக்க வழிபாடுகளுக்கு பின்னாலும் அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை இல்லாது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரியதொரு உயர்ந்த நோக்கம் இருக்கிறது. அப்படித்தானே? அந்த அடிப்படையில் இந்த உலுகியா என்று வருகின்ற போது நாங்கள் வசதி படைத்தவர்கள் எங்களுடைய ஷேக் சொன்னது போல் அந்த உலுகியா கொடுப்பதற்கு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அதனை செய்து கொள்ளலாம். அதற்கு இல்லாதவர்கள் அடுத்தடுத்த வருடங்களில் அதனை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம். இந்த உலுகியாவை கொடுப்பவர்கள் நீங்கள் உங்களுடைய உறவுகள் என்று பார்த்து அல்லது இவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அதில் ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகள் என்று அப்படி எதுவும் பார்க்காமல் எல்லோருக்கும் அது போய் சேர வேண்டும். குறிப்பாக அன்றைய நாளிலே சமைத்து சாப்பிடுவதற்கு கூட வழிவகை இல்லாமல் எத்தனை ஏழைகள் கஷ்டப்படுபவர்கள் இருக்கலாம். அவ்வாறானவர்களை தேடி கொடுப்பது இன்னும் சாலச் சிறந்ததாக இருக்கும். எனவே இவ்வாறான பெருநாள் தினத்திலே நாம் உடுத்தோம் உண்டோம் நாம் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று இல்லாமல் எங்களுடைய சுற்றத்தாரை கொஞ்சம் பார்ப்போம், ஊரை கொஞ்சம் பார்ப்போம், யார் யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், எத்தனை வீடுகளிலே அடுப்பு எறிவதற்கு கூட சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்கிறது என்பதனை தேடி பார்ப்போம். எனவே அவ்வாறானவர்கள் கண்டுபிடித்து அவர்களுக்கும் எங்களாலான உதவிகளை இந்த பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்கான வழிவகைகளை செய்து கொடுப்பது இன்னும் சாலச் சிறந்ததாக இருக்கும். இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தை பதிவு செய்ய வேண்டும். உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் ஹஜ் செய்வதில் பிழை இல்லை. ஆனால் ஹஜ்ஜு ஒரு தடவைக்கு மேல் பல ஹஜ்ஜை செய்பவர்கள் கொஞ்சம் யோசித்துக் கொள்ளுங்கள். இன்றைய சமூகத்திலே எத்தனையோ தேவைப்பாடு உடையவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் ஒரு தடவைக்கு மேல் பல ஹஜ்ஜை செய்வதாக இருந்தால் அந்த பணத்தை வேறு விடயங்களுக்கு, சமூகத்தில் இருக்கின்ற நல்ல விடயங்களுக்கு, சமூகத்திலே இருக்கின்ற தேவைப்பாடுகளுக்கு பயன்படுத்துவது கூட ஒரு சாலச் சிறந்ததாக மிக உயர்ந்தது ஒரு கைங்கரியமாக அமையும். இவ்வாறு நாங்கள் எது செய்வதாக இருந்தாலும் இறைவனுக்கு விருப்பமான முறையில், இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், இறைவனுக்கு உகந்த முறையில் நாங்கள் செய்து கொள்வது மிக சிறந்ததாக இருக்கும். நாங்கள் தியாகத்தென்றல் ஹஜ் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இது தியாகத்தென்றல் சிறப்பு நிகழ்ச்சியிலே வந்த சிறப்பு கலந்துரையாடல் பகுதி. இன்றைய தினம் ஹஜ் சம்பந்தமாக, பெருநாள் சம்பந்தமாக, ஹஜ் கிரிகள் சம்பந்தமாக, இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பத்தாருடைய தியாகங்கள் சம்பந்தமாக என்று பல்வேறுபட்ட விடயங்களை ரத்தின சுருக்கமாக மிக சிறப்பாக சமூகத்துக்கு பயன்படக்கூடிய வகையிலே இதுவரை எடுத்து கூறிய அல் ஆலிம் பேராதனை பல்கலைக்கழக மெய்யியல் துறை விரிவுரையாளர், அதே போல காட்டோவிட்ட அல் முஸ்தபவியா அகதியா பாடசாலையினுடைய அதிபர் அல் ஆலிம் எம் இக்ரம் அகமது அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ் ஹைர். ஈத் முபாரக். ஈத் முபாரக். தகப்பல். சரி நேயர்களே, நீங்கள் தொடர்ந்தும் நேத்ராவோடு இணைந்திருங்கள். தியாகத்தென்றல் சிறப்பு நிகழ்ச்சியிலே இன்னும் பல அம்சங்கள் உங்களுக்காக வர இருக்கின்றன. அவற்றையும் பார்த்து இன்றைய பெருநாள் தினத்தை இன்னும் நீங்கள் சிறப்பித்துக் கொள்ளலாம். சரி, இந்த அளவோடு இந்த கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. விடைபெற்றுக் கொள்ளும் நான் முபாரக் மஹிதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் அனைவர் வாழ்விலும் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் நிலை கொள்ளட்டும். لبيك لا شريك لك لبيك إن
لك الملك لا